செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளை நாம் காணவும் அவருடைய பரிசுத்த சமூகத்தில் நன்றியோடு கடவுளை ஸ்தோத்தரிக்கவும் இறைவன் நமக்கு பாராட்டியிருக்க தயவுக்காக இரக்கத்திற்காக நன்றி சொல்லுவோம். இதை அதிகாலை தொழுகையிலே நேரடியாக முகநூல் வழியாக இணைந்திருக்கிறவர்கள் யாவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய திரிய கடவுளின் நாமத்துள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கடவுளே, சர்வ வல்லவரும் மிகுந்த இரக்கமும் அன்பும் நிறைந்தவரே, மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மீண்டும் எங்கள் ஜீவனோடு கூட ஒரு நாளை கூட கிருபையாய் நீர் தந்திருக்கிறீர். இது நாள் முழுவதையும் கர்த்தர் எங்களுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய திருக்கரத்திலே எங்களையும் எங்கள் குடும்பங்கள் உறவுகளையும் ஆண்டவர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த தொழுகை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் நன்றி நிறைந்த உள்ளங்களோடு உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் நோக்கி பாரும். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின் வழியாக நீ தருகிற படிப்பினைகள் எங்கள் வாழ்வுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாய் தேவன் நீர் வழி நடத்தும். ஆவியிலே உற்சாகத்தோடு மகிழ்ந்து களிகூறி தேவன் நாமத்தை துதித்து பாட ஆண்டவர் நீர் எங்களை பலப்படுத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய விசேஷித்த கிருபையினால் நிறைத்தருளும். கிறிஸ்து இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். 68வது பாடல். இருபத்தி 3வது சங்கீதத்தை முறைமுறையாக படிப்போம். பாடல் புத்தகத்தில் 153வது பக்கம். சங்கீதம் 23. கர்த்தர் என் மெய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவர் எனக்கு புது உயிர் கொடுக்கிறார். தமது நாமத்தின் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என் சத்துருக்கள் முன்னிலையில் நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்.
நான் கர்த்தரின் வீட்டிலே சதா காலமும் நிலைத்திருப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமென். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா 53 அதிகாரம் முதல் 8 வசனங்கள். ஏசாயா 53 அதிகாரம் முதல் 8 வசனங்கள். ஏசாயா அதிகாரம் 53 வசனங்கள் 1 முதல் 8 வரை. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விலை பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாமல் இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணியிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? ஜீவனோடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார் என்பது. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் வசனங்கள் 7 துவங்கி 16 முடிவுள்ள வேத பகுதியை நான் வாசி கேட்கலாம். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 துவங்கி. ஆகவே இயேசு மறுபடியும் அவர்களிடம் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு நானே வாசல். எனக்கு முன் வந்தவர்கள் எல்லாரும் திருடரும் கொள்ளைக்காரருமே. ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் சென்றால் அவன் ரட்சிப்படைவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகள் ஜீவன் பெறவும் அதை மிகவும் அதிகமாய் பெறவுமே வந்தேன். நானே நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். கூலிக்காரனோ மெய்ப்பனும் அல்ல, ஆடுகளை உடையவனும் அல்ல. ஓனாய் வருகிறதை கூலிக்காரன் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை கவ்விப்பிடித்து அவைகளை சிதறடிக்கும். அவன் கூலிக்காரனாயால் ஓடிப்போகிறான். ஆடுகளை பற்றி அவனுக்கு அக்கறை இல்லை. நானே நல்ல மெய்ப்பன். என் பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நானும் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன். என்னுடையவைகள் என்னை அறிந்திருக்கின்றன. ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இத்தொழுவத்திற்கு உரியவைகள் அல்லாத வேறு ஆடுகளும் எனக்குண்டு. அவைகளையும் நான் நடத்தி கொண்டு வருவேன். அவைகள் என் குரலை கேட்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனமாகும் என்பதே. நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச அறிக்கை முறைமையின்படி சேர்ந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தை படைத்த சர்வவல்ல பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கனிமடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மருத்துவருந்து வித்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வல்ல பிதாவாகி கொள்ளை வலது பாசு விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து இருளோரையும் மருத்துவரையும் நியாயந்திருக்க வருவார். பசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பசுத்த கிறிஸ்தவ சபையும் பசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுத்தலும் நித்திய ஜீவனோடு விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இது காலை வேளையிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நான் வாசிக்கின்ற யோவான் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம். நானே நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்பதை தலைவணங்கி ஜபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல கடவுளே, எங்கள் வாழ்வில் நீர் நல்ல மெய்ப்பனாக இருந்து எங்களை குறைவில்லாதபடி வழிநடத்தி வருகிறீர் என்பதை நாங்கள் உணரவும், நல்ல மெய்ப்பனுடைய வழிநடத்துதலை எங்கள் வாழ்விலே பெற்று
ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வாழ்வதற்கு நீர் கிருபை தாரும். நாங்களும் நல்ல மெய்ப்பனுடைய மந்தையிலே நல்ல ஆடுகளாக மெய்ப்பனுடைய குணநலன்களை புரிந்து கொண்டு எங்களை ஆண்டவரே வழிநடத்தத்தக்கதாய் தேவன் நம்முடைய வசனத்தின் வழியாக உதவி செய்துள்ளோம். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, மெய்ப்பு தொழில் இஸ்ரவேலுடைய பாரம்பரியமான ஒரு தொழில். கானானுக்கு வருவதற்கு முன்பாக இஸ்ரவேலுடைய மூதாதையர்கள் எல்லாரும் அவர்கள் மேய்க்கிற ஆடு மாடுகளை ஒட்டகங்களை மேய்க்கிறவர்களாகவே இருந்தார்கள். அந்த காலத்தில் யார் செல்வந்தர் யார் பெரியவர் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது அவர்களுக்கு எத்தனை ஆடு மாடுகள், எத்தனை ஒட்டகங்கள், எத்தனை மிருக ஜீவங்கள் இருக்கிறது என்பதை வைத்து அவர்கள் செல்வந்தர்கள் என்று கணக்கிடப்பட்டார். ஆபிரகாமுக்கும் திரளான ஆடு மாடுகள் அல்லது கால்நடைகள் செல்வம் இருந்தது என்பதை நான் வேதத்திலே பார்க்க முடியும். நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தின்படியும் நம் குடும்பங்களிலும் நாம் ஆடு மாடுகளை வளர்ப்பது முன்னொரு காலத்திலே பழக்கமாக இருந்தது. குடும்ப வாழ்வின் தேவைகளை சந்திப்பதற்காகவும் குடும்பத்தோடு இந்த ஆடு மாடுகளை வளர்த்தி மக்கள் அதனுடைய பலன்களை பெற்றுக்கொண்டிருந்ததை நான் பார்க்க முடிகிறது. நமக்கும் ஆடு என்பது ஒரு புதிய ஒன்று அல்ல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆடுகளுக்கு ஒரு நல்ல மெய்ப்பன் இருக்கிறார் என்கிற சத்தியத்தை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அநேக மெய்ப்பர்கள் இருக்கலாம், ஆனால் எல்லா மெய்ப்பர்களை விட நல்ல மெய்ப்பன் ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏன் அவரை நல்ல மெய்ப்பன் என்று நாம் சொல்லுகிறோம்? அல்லது மற்ற மெய்ப்பர்களை விட இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த வேறுபாடு இருக்கிறது என்பதை இது பகுதியில் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறதை நான் பார்க்கிறோம். முதலாவதாக மெய்ப்பனுடைய குணநலன்கள், அவருடைய சிறப்பு என்ன என்று நான் பார்க்கிற பொழுது, முதலாவதாக நல்ல மெய்ப்பன் கிறிஸ்து ஆடுகளை நன்கு அறிந்திருக்கிறார். ஆடுகளை நன்கு அறிந்திருக்கிறார். யோவான் 10:27 10 பல இடங்களிலே அவர் சொல்கிறார், நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் என்னை அறிந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிற மெய்ப்பன் ஒவ்வொரு ஆடுகளினுடைய குணங்களை, ஒவ்வொரு ஆடுகளுடைய விருப்பு வெறுப்புகளை, ஒவ்வொரு ஆடுகளுடைய தனி சிறப்புகளை, ஒவ்வொரு ஆடுகளை குறித்த முழுமையான அறிவு நல்ல மெய்ப்பனுக்கு இருக்கிறது. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், 2 தீமோத்தேயு 2:19 கர்த்தர் தம்முடையவர்களை அறிகிறார் என்பது கர்த்தரின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகி கடவுள் என்று அதற்கு ஒரு முத்திரை. கடவுள் நம்மை அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிறதுக்கு பொருள் என்ன என்று சொன்னால், நாம் கடவுளுடையவர்கள். விண்மீன்களுக்கு பெயரிட்டு அழைக்கிற ஆண்டவர் நம்மை அந்த அளவுக்கு அறிந்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, நம்மை எந்த அளவிற்கு அறிந்திருக்கிறார் ஆண்டவர் என்பதற்கு சொல்லப்படுகிற உருவகம் நம்முடைய தலையில் இருக்கிற மயிர்களெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது நம்முடைய தலையில் இருக்கிற மயிர்கள் கூட எண்ணப்பட்டு கணக்கிடப்படுகிறது என்று சொன்னால் நாம் எவ்வளவு நம்மை நம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவருடைய சித்தம் இல்லாமல் எண்ணப்பட்டிருக்கிற அந்த தலைமையிலிருந்து ஒன்று கூட உதிர்ந்து போகாது. அதுதான் கடவுள் நமக்கு தருகிற நம்பிக்கை. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, முதலாவது அவருடைய பண்பு, நம்மை முழுமையாக அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறபடினாலே நாம் அவருடையவர்கள். ஆகவே தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறது போல, அறிந்திருக்கிறது என்பது கடவுள் தம்முடைய முத்திரையை நமக்கு தந்திருக்கிறார், முத்திரையிட்டிருக்கிறார். ஆகவே அந்த முத்திரை நாம் கடவுளுடையவர்கள் என்பதற்கு, வாழ்வதற்கு அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவது நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பனுடைய குணம், முதலாவது ஆடுகளை முழுமையாக நன்றாக அறிந்த மெய்ப்பன் நம்முடைய ஆண்டவர். இரண்டாவது மெய்ப்பனுடைய நல்ல குணங்களிலே முக்கியமானது, நல்ல மெய்ப்பன் ஆடுகளை
நல்ல மேய்ச்சலிலே நல்ல இடங்களிலே மேய்க்கிறவன். மேய்ப்பர் அந்த ஆடுகளுக்கு தேவையான நீரும் பசும் புல்லும் சிறந்ததை தருகிறவன் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறான். சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது 23ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தில் சொல்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மடக்கி அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஒரு நல்ல மேய்ப்பன் சிறந்த புல்வெளிகளை, தெளிந்த நீரோடைகளை ஆடுகளுக்கு தேவையான உணவும் தண்ணீருமாக பகிர்ந்தளிப்பான். ஆகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல மேய்ப்பனாக நமக்கு தேவையான சிறந்ததை ஆண்டவர் நமக்கு தருகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 34ஆம் அதிகாரத்திலே ஆடுகளை குறித்து சொல்லுகிற பொழுது, நான் என் தாசனை என் ஆடுகளுக்கு மெய்ப்பனாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லிட்டு அவர் சொல்லுகிற 14 வசனத்திலே, அவர் என் ஆடுகளை உயர்ந்த மலைகளின் மேலே அவர் மேய்ப்பார், உயர்ந்த இடங்களிலே அவர் மேய்ப்பார். எந்த செல்வ செழிப்பு மிக்க பசும்புல் நிறைந்த வளமான இடங்களிலே என் ஆடுகளை மேய்ப்பேன் என்று சொல்லுகிறார். கொழுமையான இடங்களிலே என் ஆடுகளை மேய்ப்பேன் என்று சொல்லுகிறார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 15 துவங்கி 17 முடிவுள்ள வசனங்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீஷர்களோடு, குறிப்பாக பேதுருவோடு கூட உரையாற்றுகிற பொழுது 15, 16, 17 வசனங்களிலே 3 முறை கேட்கிறார், நீ என் ஆடுகளை போஷிப்பாயா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆடுகளை போஷிக்கிற நல்ல மெய்ப்பன் ஆண்டவர். அவர் தம்முடைய தாசர்களை கொண்டு ஆடுகளாக்கி நம்மை திருப்தியாய் போஷிக்கிறவர், நம்முடைய தேவைகளை அறிந்து போஷிக்கிறவர். அவருடைய உள்ளான அன்பு நம்முடைய தேவைகளிலே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே 2வது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, நம்மை நல்ல மேய்ச்சல்களிலே மேய்க்கிறவர் ஆண்டவர். பல்வேளையில் நாம் இந்த நல்ல மேய்ச்சல்களை விட்டுவிட்டு வனாந்தரத்திற்கு ஓடி போகிற மக்களாக இருக்கிறோம். அதற்கு காரணம் நம்முடைய கீழ்ப்படியாமை என்பதை உணர்ந்து கடவுள் நம்மை மேய்க்கிற நல்ல மேய்ச்சலை மேய்ந்து நாம் திருப்தியாய் கொழுத்தவர்களாய் வாழ்வதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். 3வதாக மேய்ப்பனுடைய நல்ல குணங்களை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, மேய்ப்பன் ஆடுகளை உன்னிப்பாக கவனிக்கிறவராக இருக்கிறார். உன்னிப்பாக கவனிக்கிறார். ஒவ்வொரு ஆடுகளுடைய நடையிலே வித்தியாசம் ஏற்படுகிற பொழுது, ஆடுகளுடைய குரலிலே வித்தியாசம் ஏற்படுகிற பொழுது, ஆடுகளுடைய செயல்களில் வித்தியாசம் ஏற்படுகிற பொழுது ஆடை அவர் அறிகிறார். ஏதோ ஒரு பிரச்சனை அந்த ஆடுக்கு இருக்கிறது என்பதை கவனிக்கிற, உன்னிப்பாய் கவனிக்கிற மெய்ப்பனாக இருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25 வசனத்திலே நான் வாசிக்கிற பொழுது, இப்பொழுது நம் ஆத்துமக்களுக்கு மெய்ப்பனும் கண்காணிப்புமாய் இருக்கிறவர் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆத்துமாவை மேய்க்கிற மெய்ப்பனும் நம்மை கண்காணிக்கிறவருமாக இருக்கிறார். நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய அசைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை, நாம் எப்போ வழி தவறி போகிறோமோ, எப்போ திருடர்கள் நம்மை கொள்ளையிட வருகிறார்களோ, எப்போ ஆபத்து நம்மை சுட்டி காட்டுகிறதோ, அப்பொழுது மெய்ப்பன் நம்மை எச்சரித்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லுவார், நானே வாசலாக இருக்கிறேன். நானே வாசல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக சந்தர்ப்பம், நானே வழி, நானே வாசல், நானே ஜீவன், நானே தண்ணீர், நானே ஆகாரம் என்று சொல்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் ஒவ்வொரு ஆடுகளையும் எவ்வளவு உன்னிப்பாய் சிறப்பாய் கவனிக்க வேண்டும் என்பதற்காக வேறொருவனிடத்திலே கொடுத்தால் அவன் கூலிக்காரன். என் ஆடை அவன் சரியாக மேய்ப்பதில்லை. வேறொருவரிடத்திலே கொடுத்தால் ஆபத்து வருகிற பொழுது அவன் முதலாவது தன்னை காத்துக்கொள்ள முயற்சிப்பான். வேறொருவனிடத்திலே கொடுத்தால் அவன் அந்த ஆடுக்கு உடையவனாய் இல்லாதபடினாலே, அவன் கூலிக்காக வேலை செய்கிறபடினாலே அவன் என் ஆடுகளை உன்னிப்பாக கவனிப்பதில்லை. ஆகவே நானே என் ஆடுகளுக்கு வழியாக, வாசலாக, ஜீவனாக, வாழ்வாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் நம்பிக்கை அளிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே 3வது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தருகிற படிப்பினை,
ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய அசைவுகளையும் அறிந்து உன்னிப்பாய் கவனித்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்முடைய பலகீனங்களை அவர் சரிகட்டுகிறவராக இருக்கிறார். நான்காவதாக நாம் பார்க்கிற பொழுது நல்ல மேய்ப்பன் ஆடுகளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் ஆடுகளை பாதுகாக்கிற மேய்ப்பன். 23ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறேன். பாருங்கள், சில வேளைகளிலே ஆண்டவருடைய மேய்ச்சலை விட்டு நான் விலகிச் செல்லுகிற பொழுது நமக்கு ஆபத்துகள் வரும். சத்துருக்கள் நம்மை அழிக்க முற்பட, காட்டு மிருகங்களினாலே ஆபத்துகள் ஏற்படும். அவர் சொல்லுகிறார், கூலிக்காரன் ஓடி போய் விடான், ஆனால் மெய்ப்பனோ அவன் சத்துருவை எதிர்த்து போராடுவான். தன் ஆடுகளை காப்பதற்காக தன் ஜீவனை கொடுக்க கூட துணிவான். அதான் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். சொல்லுகிறார் யோவான் 10:15, என் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். அவைகள் ஜீவனை யோவான் 10:10 10:11 எல்லாம் சொல்லுகிற பொழுது என் ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன், அவை மிகவும் அதிகமாய் பெறும்படி, அவர் வாழும்படி என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நான்காவதாக நல்ல மேய்ப்பனாகி கிறிஸ்து அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை பாதுகாக்கிறவராக அவர் இருக்கிறார். நமக்கு அரணாக கோட்டையாக அவர் இருக்கிறார். ஐந்தாவதாக நல்ல மேய்ப்பன் அவருடைய குணங்களிலே சிறந்தது, அவர் மனதுருகுகிற மேய்ப்பன், கருணையுள்ள மேய்ப்பன், இரக்கம் நிறைந்தவர். மார்க் நற்செய்தி நூலிலே 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை பார்த்து அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல அலைக்கழிக்கிறதை கண்டு அவர்கள் மேல் மனதுருகினார் என்று நற்செய்தியாளர் சொல்லுகிறார். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சரியான மேய்ப்பு இல்லாதபடி, சரியான மேய்ப்பன் இல்லாதபடி நாம் அலைகழிக்கப்படுகிறதை கண்டு, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற போராட்டங்கள், கஷ்டங்கள், நெருக்கடிகளை கண்டு மனம் இறங்குகிற, மனதுருகிற ஆண்டவர் நம்மேல் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது கரத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாக நடத்துவார். இப்போ பாருங்க, ஒரு மெய்ப்பனுடைய இரக்க குணத்தை குறித்து சொல்கிற பொழுது கடவுள் ஒரு மெய்ப்பனை போல நம்மை மேய்ப்பாராம். எப்படி? ஆட்டுக்குட்டிகளை அவர் தம்முடைய கரத்தினால் எடுத்து தம்முடைய தோளிலே அதை சுமந்து கரவலாடுகளை அதை மெதுவாக நடத்தி வருவார் என்று சொல்லுகிறார். ஆம், கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய மெய்ப்பனாக இருந்து நம்மை இரக்கம் காண்பிக்கிறவராக இருக்கிறார். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே சொல்லுகிற பொழுது, என் ஆடுகளிலே காயப்பட்ட ஆடுகளை நான் குணப்படுத்துவேன், சிதறிப்போனவர்களை நான் திரும்பி கொண்டு வருவேன், காணாமற் போனதை தேடி கண்டுபிடிப்பேன். சொல்ல, கால் ஒடிந்து விட்டது என்று சொன்னால் நான் அதற்கு காயத்தை கட்டி அது குணமாக்கப்படுவது வரை அதை காத்திருந்து குணமாகி நான் அதற்கு அதை வழிநடத்துவேன். அதே போல ஆண்டவர் சொல்லுகிற பொழுது பலவீனமான ஆடுகளை, குறைவு உள்ள ஆடுகளை அதை செவ்வைப்படுத்துவதற்காக நான் இரக்கமுள்ள கடவுளாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஐந்தாவது நம்முடைய ஆண்டவர் நல்ல மெய்ப்பன் நம்மை குறித்து மனம் இறங்குகிறவராக இருக்கிறார். நம்மை நியாயம் தீர்க்கிற, தண்டிக்கிற, அழிக்கிற, நம்மை துரத்தி விடுகிற மெய்ப்பன் அல்ல, நம்மை சேர்த்து கொள்ளுகிற, நம்மையில் கருணை கொண்டு நம்மை வாழ்விக்கிற மெய்ப்பன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற நல்ல மெய்ப்பன் நமக்கு இருக்கிறார். கடைசியாக நான் பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல மெய்ப்பன் மாத்திரமல்ல, அவர் நமக்கு ஒரு மாதிரியையும் காண்பிக்கிறார். ஆடுகளாகிய நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக அவர் தம்மையே ஒரு ஆடாக காண்பிக்கிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிற பொழுது அவர் தம்மை ஒரு ஆடை போன்ற மயிர் கத்திரிக்கிறதுக்கு முன்பாக அவர் வாய் திறவாமல் இருந்தார். ஏசாயா 53 அதிகாரத்தில் சொல்லுகிற பொழுது அவர் ஒரு ஒரு மெய்ப்பன் என்ன செய்கிறாரா, ஒரு ஆட்டுக்குட்டியை போல வேதனைகளை சுமந்தார். அவர் நமக்காக வாதிக்கப்பட்டார், அவர் நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டார்,
நமது அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் அவ்வளவு துன்பத்தையும் அவர் ஏற்றுக்கொண்ட பொழுதும் அவர் வாய் திறவாதிருந்தார், சத்தமிடாமல் இருந்தார், அவர் அமைதியாக இருந்தார். அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு மாதிரி, நல்ல மெய்ப்பனுடைய மாதிரி. அவரை குறித்து வேதம் சொல்கிறது, அவருக்கு அழகும் இல்லை, அவர்களுக்கு சௌந்தரியமும் இல்லை, அவருக்கு விரும்பத்தக்க ரூபமும் இல்லை. நம்முடைய மெய்ப்பன் ரொம்ப அழகானவர் அல்ல, அவர் விரும்பக்கூடிய ஒரு தோற்றமுடையவரும் அல்ல. ஆனால் அவர் நமக்கு காண்பிக்கிற மாதிரி எளிமையான, தாழ்மையான, பண்புள்ள, நல்ல குணங்களையுடைய மெய்ப்பனாக கிறிஸ்து ஒரு மந்தைக்கு தம்மை ஆடாக மாதிரியாக வைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆடுகளாயிருக்கிற நாம் நம்மை மெய்ப்பர்களாக எண்ணுகிற காலம் இது. மெய்ப்பராக இருக்கிற ஆண்டவர் தம்மை ஆடாக நமக்கு முன்பாக நிறுத்துகிறார். அவர் நம்ம பலியிடுகிற ஆடாக தம்மையே பலி பொருளாக கொடுக்கிற ஆண்டவர். அந்த ஆண்டவருடைய உண்மையான குணநலன்களை அவர் நம்மை எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறார், நல்ல மெய்ப்பனாக இருந்து நம்மை போஷிக்கிறார், பராமரிக்கிறார், அவர் மனதுருகிறார், இரக்கத்தை தருகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே நீதி நிறைவேற்றுகிறார் என்பதை உணர்ந்து அந்த நல்ல மெய்ப்பன் கூட்டி சேர்க்கிற மந்தையிலே நாமும் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற, அவருடைய குரலை அறிந்து கொள்ளுகிற, அவரை காண்பித்திருக்கிற மாதிரியை பின்பற்றுகிற ஆடுகளாக வாழ தூய ஆவியானவர் இந்த வசனங்களை கொண்டு நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் நினைவுகளை, சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். 316வது பாடலை பாடுவோம். ஜெபிப்போம். அளவில்லாமல் எங்களை நேசிக்கிற எங்கள் ஆண்டவரே, கிறிஸ்துவை நல்ல மெய்ப்பனாக என்னுடைய வாழ்க்கையிலே தந்து
அவருடைய இரக்கத்தையும் கிருபையும் காருண்யத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில பெற்று நாங்கள் போஷிக்கப்படவும் பராமரிக்கப்படவும் அன்பு செய்யப்படவும் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பையும் அரவணைப்பை பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு உம்மையே மாதிரியாக தந்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து நன்றியோடு வாழ்வதற்கு அருள் தாரும். இந்த காலை வேளையிலும் உம்முடைய பரிசுத்த சமூகத்தை வாஞ்சிக்கிற ஒவ்வொரு மக்களை கத்தர்க்க நோக்கி பாரும். அவரவர் தம் வாழ்விலே குடும்பங்களிலே உறவுகளிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் தாரும். வெளியூர்களிலிருந்து இந்த செய்திகளை இந்த தொழுகையிலே தங்களை இணைத்துக் கொள்ளுகிற ஒவ்வொரு மக்களை கத்தர் கண்ணோக்கி பாரும். கடற்கரை தூர தேசங்களில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரை எங்கள் திருச்சபை குடும்பங்கள் உறவுகளை ஆசீர்வதியும். ஊழியங்களை கத்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். போதகர் சபை நிர்வாக குழு ஊழியங்களுக்கு உதவி செய்யும் பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதியும். விசேஷமாக பலகீனப்பட்டு மருத்துவமனை வீடுகளிலும் சிகிச்சை பெற்று வருகிற நம்முடைய பிள்ளைகளை கத்தர் கண்ணோக்கி பாரும். வயோதிக தாய் தந்தையர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முதல் வயது நிமித்தமாய் பலகீனப்பட்டு சோர்வோடு காணப்படுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தர் நம்முடைய இரக்கத்தையும் கிருபைகளையும் நன்மைகளையும் தாரும். பல்வேறு தேவைகளை எதிர்பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தேவைகள் சந்திக்கப்பட அருள் தாரும். படிக்கிற பிள்ளைகள் அவருடைய வாழ்வுகளில் அவருடைய கிருபை இருக்கட்டும். குறிப்பாக பள்ளிக்கூடங்களிலே காலாண்டு தேர்வுகளை சந்திக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் வரங்களையும் கிருபைகளையும் ஆண்டவர் தந்து அவருடைய எதிர்கால சிறக்க உற்சாகத்தோடு படிப்பதற்கு தேவன் நீர் கிருபைத்தார். சிறு பிள்ளைகள் கைக்குழந்தைகளை கத்தர் கண்ணோக்கி பார். கர்ப்பிணி பெண்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். சுகமான மகப்பேறுகளை தந்து கடவுளை மாட்சிப்படுத்த நீர் அருள்தார். ஆண்டவரே, எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்கள் உழைப்பு, தொழில்கள், நாங்கள் மேற்கொள்கிற பயணங்கள், தேவைகள் அனைத்திலும் ஆண்டவர் கூட இரும். இன்று தங்கள் பிறந்த தினங்கள், திருமண தினங்களை விசேஷித்த நாளாக இந்த நாளை ஆசரிக்கிற நம்முடைய பிள்ளைகளோடும் உடைய இரக்கமும் கிருபையும் காரணம் நிறைவாய் தங்கியிருக்கட்டும். நன்றியோடு நாங்கள் மீண்டும் உடைய திரு சமூகத்தில் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மட்டும் தேவ கிருபைகள் எங்களை மறைத்துக் கொள்ளும். கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராட்சியம் வருவதாக, உடைய சித்த பரபரத்திலே செய்யப்படுவது போல உங்களை செய்யப்படுவதாக. நல்ல எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளில் நாம் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு புறப்படாமத்தையும் எடுத்துக்கொள்ளும். ராட்சியம் நல்ல மகிமை நிறைவேற்ற முடிவுகளே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக்களுடைய அன்பு, தூய ஆவியானுடைய அந்யோன்யம் வழிநடத்தலும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இன்னும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.